நிறைய அந்த இதில் பேசியிருக்கார். பட் ஆடியோ சரியா கேட்கல. அன்ஃபார்ச்சுனேட்டாக கட் ஆகி போச்சு. அதை பற்றி கூட நம்ம பேசணும். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய மனித உழைப்பு அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அங்கே இறங்கி கிட்டத்தட்ட ஊர்ந்து போகிறாரு. இவ்வளோ பெரிய கூட்டம் அவங்கவுங்க வேலையெல்லாம் விட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய அதில் எவ்வளோ பேர் வந்து அன்றைக்கி வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு வந்தான்னு தெரியாது. எவன் காலேஜ் கட்டடிச்சிட்டு சாட்டர்டேவாக இருந்தாலும் ஏதோ படிக்கிற ஒரு டியூஷன் சென்டருக்கு போவான். ஏதோ ஒன்று எல்லாருடைய உழைப்பையும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா பல கோடிகள் மதிப்புள்ள நேரம் அது. 7 மணி நேரம் ஒரு மைக்கு செட்டுக்காரன் காலி பண்ணி விட்டான் அவ்வளோத்தையும். இப்போ இவ்வளோ பெரிய உழைப்பையும் ஒரு மைக் செட்டுக்காரன் காலி பண்ணிட்டான்ல. அப்போ நீங்கள் எவ்வளவு விவரமாக இருந்திருக்கணும். அந்த மைக்கை ஏற்பாடு பண்ண ஆள் வந்து ஏற்கனவே அனுபவம் உள்ள ஆளாக இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தவர், அதெல்லாம் பார்க்கணும்ல. சரியான திட்டமிடல் இல்லையோ? திட்டமிடல் இல்லை. இப்போ அடுத்தடுத்து மைக்கை மாற்றிட்டே இருக்காங்க. 3 மைக்கை கொடுக்குறாங்க. 3 மைக்குமே வேலை செய்யலைங்கும்போது இப்போ அங்கே வந்த கூட்டத்தை விட்டுருங்க. ஏன்னா இப்போ அவங்க கேட்டுருச்சு. அந்த மைக்கு மூலமாக அவங்க என்ன பேசுனாங்கங்கிறத கேட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் கேமராக்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுது, லைவ் பண்ணிகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ அவங்களுடைய ஆர்வமெல்லாம் என்ன ஆகும்? அது பெரிய தப்பு இல்லை அது. அப்போது இது எப்படி இப்போ அடுத்த அரியலூர் வரைக்கும் போயிட்டுருக்காரு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயாவது மைக்கு பிரச்சனை இல்லாமல் வேலை செய்தாருன்னு பார்ப்போம். ஆனால் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து அவர் பார்த்துக்கணும்.